والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, அமைதியை நோக்கிங்கிற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாக. நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது ஒரு வருடத்துக்கு முன்புள்ள வீடியோ. அதாவது 2024 மார்ச் 29 வெளியான வீடியோ. போன வருடம் அந்த சத்திய பிரபு அப்படிங்கிற ஒரு சகோதரர் முதல்ல RSSல இருந்து அவர் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு நடுநிலையான ஒரு மனிதராக, எல்லா மக்களுக்குமான நீதியை கேட்கக்கூடிய ஒரு மனிதராக என்ன செய்யறாரு, மாறி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களை பற்றிய, இஸ்லாத்தை பற்றிய ஒரு சரியான புரிதலுக்கு வந்திருக்கிறார். அவர் போன வருடம் ரமலான் மாதம் ஒரு நோன்பு நோற்று இருக்கிறாரு. அந்த ஒரு நாள் முழுவதையுமே லீட் டிவி சகோதரோடு என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த ஒரு நாள் முழுவதும் தன் நேரத்தை அவர்களோடவே செலவிட்டு இருக்கிறார். அந்த நோன்பு பற்றி அவருடைய புரிதல் அவங்கள்ட்ட சொல்றாங்க. நோன்பு எதற்காகங்கிற அந்த சரியான நோக்கத்தை அவங்களும் அவர்கிட்ட போதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நாள் முழுவதும் அவர்களோட பயணித்து இறுதியாக நோன்பு திறந்துட்டு அந்த ஒரு நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் பதிவு செய்யறாரு. பதிவு செய்யும் போதே அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்கள் அந்த ஒரு இறைவனுக்கு கட்டுப்படுறீங்க, நான் நீதிக்கு நியாயத்துக்கு என்ன செய்யறேன், கட்டுப்படுறேன் அப்படின்னு அவருடைய நிலைப்பாட்டையும் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நண்பன் எதிரியாக மாறும்போது எவ்வளவு பெரிய மன வலி, மன வேதனை இருக்குமோ, அதை விட பல மடங்கு சந்தோஷம் ஒரு எதிரி நம்மை சரியாக புரிந்து கொண்டு நண்பனாக மாறுகிற பொழுது, நம்மை சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிற பொழுது அது அளப்பரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு கிடையாது. நாம ஒரு எதிரியா ஒருத்தரை பார்த்துட்டு, என்னடா இவர் இந்த அளவுக்கு நம்ம பேசுறாரு, இந்த அளவுக்கு எதிர்க்காரு, இவ்வளவு வெறித்தனமாவா இருக்காரு அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதர் இஸ்லாத்தை பற்றி சரியான ஒரு புரிதலுக்குள்ள, நம்மளை பற்றி ஒரு சரியான புரிதலுக்குள்ள நம்மோடு சகோதரனாக கை கோர்த்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பலம், அது ஒரு பெரிய சந்தோஷம். அது நண்பன் எதிரியா மாறினா கூட இருக்கிற கஷ்டம், ஒரு கஷ்டமே கஷ்டமே இல்லைன்னு சொல்லிடுவான். அந்த அளவுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி ஒரு சந்தோஷம் அடைஞ்சேன் அந்த வீடியோவை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு வாரங்களுக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ இந்த ஹலால் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை என்ன செஞ்சாங்க, ஹோட்டல்ல இருந்து ஒரு காணொலி ஒண்ணு வெளியாச்சு, சோசியல் மீடியால எல்லாம் பரவிச்சு. அதை வச்சு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிடலான்னு பார்த்தாங்க. அதை கூட தெளிவுபடுத்தும் விதமாக லீட் டிவி சகோதரோட சேர்ந்து சத்யபிரபு என்ன செஞ்சிருப்பாரு, அது அழகான முறையில மக்களுக்கு புரிதல் ஒன்றை ஏற்படுத்தி இருப்பாரு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சகோதரர் இப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறார், இவர் இஸ்லாத்தை ஏற்கனவே நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் நிச்சயமாக விரும்புவேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், வல்லாஹு யது இலா தாரிஸ்ஸலாம் வ யஹ்தி மை யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். அதாவது வல்லாஹு யது இலா தாரிஸ்ஸலாம், நிலையற்ற இந்த உலக வாழ்வில் மூழ்கி இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை அமைதியின் இல்லத்திற்கு அழைக்கிறான். தான் நாடியவருக்கு அவன் நேர்வழியை கொடுக்கிறான். அவன் தான் நேர்வழியை கொடுக்கணும், அவன் தான் நாடியவருக்கு கொடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் சொல்லியே சகோதரர் சத்திய பிரபு இஸ்லாத்தை என்ன செய்யணும், இன்னும் நல்ல இஸ்லாத்தை பற்றி அறிந்து உணர்ந்து நல்ல ஒரு புரிதலோட இந்த இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னதமான உயர்ந்த இந்த அகிலத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தையும் காத்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம். எல்லா ப்ராஃபட்டுமே இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்லி இந்த அமைதியின் இல்லத்திற்கு அழைப்பதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, வருகை தந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்திற்கு சத்திய பிரபு வரணும் என்பது என்னுடைய ஆசை. நிர்பந்தம் இல்லை இஸ்லாத்துல. ஆனா என்னுடைய ஆசையும் இந்த ரமலானில் என்னுடைய பிரார்த்தனையும் அந்த சகோதரன் இஸ்லாத்தை தழுவணும்னு சொல்லி, அதற்கு மேலாக இதே போல் புரிதல் இல்லாமல் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைக்கிற நெருங்கிய நண்பர்கள் கூட இன்றைக்கு எதிரிகளாக என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையும் இந்த வருட ரமலான்ல நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் ஒன்றை என்ன செய்யணும், ஏற்படுத்தும்.
அதாவது நிறைய இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாத்தில் சிறப்பான மனிதர்களை பற்றியும் தவறாவே என்ன செய்யப்படுது, மக்களுக்கு போதிக்கப்படுது. அதுவும் இந்தியாவுல இஸ்லாமியர்களுடைய உன்னதமான வரலாறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு மாற்றப்பட்டு தப்பும் தவறுமாக சொல்லி இஸ்லாமியர்களை பார்த்தாலே அப்படி வெறி வரணும், அந்த வெறியை ஏத்துற உபதேசங்கள் செய்யப்படுது. அப்படி அது போன்ற ஒரு வெறித்தனமான எண்ணத்துல இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் அந்த சகோதரருக்கும் நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அதனுடைய உண்மை நிலை என்ன, எதற்காக நாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறோம், பல காரணங்களை என்ன செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் பொய் தான், அது எல்லாம் பொய், எந்த உண்மையும் அதுல கிடையாது. நீங்க இஸ்லாத்தை சரியான ஒரு புரிதலுக்கு வரணும்னா முதல்ல உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க. நான் ஏன் இஸ்லாத்தை எதிர்க்கிறேன், இஸ்லாமியர்களை எதிர்க்கிறேன்? அதற்கு ஒரு காரணத்தை நாம இப்ப எடுத்துக்கிடுவோம். நிறைய பேர் இந்துவாக இருந்து இஸ்லாத்திற்கு போறாங்க, அதனாலதான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, எதற்காக இந்துவாக இருந்து இஸ்லாத்திற்கு போறாங்க? இன்னைக்கு சொல்ற இந்த சப்ப காரணத்தெல்லாம் நீங்க காரணமா சொல்லக்கூடாது. பெண்களுக்காக, பொருளாதாரத்துல, இங்க பொருளாதார நெருக்கடியில நிறைய பேர் இருக்கான். நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கு லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நான் பொருளாதார நெருக்கடியில இருக்கேன், கடன்ல இருக்கேன், எனக்கு உதவுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பொருளாதார நெருக்கடியில இங்க இருக்கான். பொருளாதாரம் என்பதே பெரிய சோதனை. அப்படி இருக்கான். ஏன்னா வட்டிக்கு வாங்கக்கூடாது, அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் ஈடு வைக்க கூடாது, அதுவும் வட்டி தான். இப்படி பல கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மனிதனுக்கு ஏற்றதுதான். நாம சில நேரங்கள்ல அது போன்ற பாவத்துல விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுல இருந்து நாம மீளணுங்கிறத சொல்லி இப்படியாக பெருங்கொண்ட பொருளாதார நெருக்கடியில இப்படி நிறைய பேர் இங்கேயும் பரவலாக இருக்கிறான். அதனால இங்க யாருமே அள்ளி கொடுத்து இஸ்லாத்தை தழுவ வைக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லை. இங்க சமூகத்துக்கு செலவிடுறதுக்கே பொருளாதாரம் இல்லை, ஏழைகளுக்கு வழங்குறதுக்கே பொருளாதாரம் இல்லை. அப்ப இதுவல்ல காரணம். இந்த காரணத்தை சொல்லக்கூடாது, உண்மையா யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாத்தை நான் ஏன் எதிர்க்கிறேன்? எல்லாரும் என்ன செய்யறான், இந்துவாக இருந்து இஸ்லாத்திற்கு போறான், அதனால இந்து மதம் அழிந்துருமோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னால், பயப்படக்கூட வேணாம், அதனால எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள், ஏன் என் மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு போக வேண்டும், என் மதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வும், இஸ்லாத்திற்கு ஏன் போறான் அப்படிங்கிற ஒரு ஆய்வை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தை பற்றிய ஒரு சரியான புரிதலுக்கு நீங்க வந்துடலாம். இஸ்லாமியர்கள், அதாவது இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது ஒரு கூட்டம் தாங்க, இங்க வேற யாரும் கிடையாது. அந்த கூட்டம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை, பெருசா டெபினிஷன் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா அங்க இருக்கிற எல்லா மக்களும் இஸ்லாமியர்களோட நட்புறவாக இருக்கிறவங்க தான், அதாவது தோழமையோடு வாழ்றவங்க தான், மாற்று கருத்தில். ஒரு பிஜேபி RSSல இருந்தா கூடமே தமிழனுக்கு உண்டான அடிப்படை பண்பு என்ன தெரியுமா? நம்ம இப்ப பைக்ல ஒரு சைடு ஸ்டாண்ட் போட்டுட்டு போறோன்னு வைங்களேன், அவன் கூட சொல்லுவான், பாய் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போ பைக்மா, இது பண்பு. அவன் அப்படி போற நேரம், மக்கா ஸ்டாண்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவான். இது அடிப்படையிலே தமிழனுக்கு உண்டான ஒரு பண்பாகவே இருக்கு. அதுலயும் இஸ்லாம் கூடுதலா சொல்லுது, அடுத்தவர்களுடைய சிரமத்தை போக்கும் போது உங்களுடைய சிரமத்தை இறைவன் போக்குகிறான். இதை இவன் கூடுதலாவே செய்வான். ஆனா ஒரே ஒரு கூட்டம் தான் இஸ்லாத்தை எதிர்க்கணும், இஸ்லாத்தை அழிக்கணும்னு சொல்லி அப்பாவி மக்களை இஸ்லாத்துக்கு எதிராக திருப்பி விடுறான். அவன் ஃபுல்லா ரைட்டிங்லயே தான் இருப்பான், களத்துல இறங்கலாம் அவனுக்கு இயலாது. ஆனா களம் காணக்கூடியவங்க சாதாரண பாமர மக்கள், அவங்கள இந்த இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புறது. ஒரு நேரம் அவன் சரியான புரிதலுக்குள்ள வந்துடுறான். அதாவது அங்கேயே எவன் உண்மையா இருக்கிறானோ அவன் இந்த புரிதலுக்கு வந்துருவான். சத்தியபிரபே நான் அப்படிதான் பாக்குறேன் சகோதரர், சத்தியபிரபு அங்கேயுமே உண்மையா இருந்திருக்கான் மனுஷன், அவ்வளவு ஆணித்தரமா எதிர்ப்பான், ஆக்ரோஷமா இருக்கும் அவன் உபதேசமே. அப்படி நம்மளே ஒரு மாதிரி பதட்டமா வரும், என்னடா இந்த அளவுக்கு வெறித்தனமா பேசுறானே, இவ்வளவு விரிலியா நம்ம மேல இருக்கான், நம்மளாம் கையில கிடைச்சா அப்படி பிச்சு போடுறான் போல அக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுல ஒரு வீடியோ இருக்கும். நான் இப்ப அவர் வீடியோ பாக்குறத விட முதல்ல நான் நிறைய பார்த்திருக்கேன் அவர் வீடியோ. அதனாலதான் அன்றைக்கு எதிரியா பார்த்தவன் இன்றைக்கு சகோதரனா பார்க்கும்போது அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை தருது, நெருங்கி பார்க்கிற போது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. அப்ப நாம இதைத்தான் சொல்றோம், ஏன் மாறுறான் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே புரிதல் இல்லாம இப்ப இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இஸ்லாம் என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்லப்படுதுன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு கூட்டம் தான் இஸ்லாத்தை அழிக்க நினைக்குது உலக அளவுல. அந்த கூட்டத்துக்கு என்ன பிரச்சனை, மக்களை ஒவ்வொரு படித்தரத்துல வைக்கணும், ஒரே படித்தரத்துல எல்லாரையும் வைக்க முடியாது. அதுதான்
இஸ்லாத்துல இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாது, இஸ்லாமிய கோட்பாடு தான் முதல் எதிரி. அந்த கோட்பாட்டிலையும் சமத்துவம் தான் முதல் எதிரி. ஒரே இறைவனை வணங்கணுங்கிறதெல்லாம் பஞ்சாயத்து இல்லை. ஆனா எல்லாரையும் சமமா பார்க்கணும்னு சொல்லாத, அதான் பஞ்சாயத்து. அப்போ எனவே இருக்கக்கூடிய இஸ்லாத்தை எதிராக, இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாமியர்களை கொல்லணும், இஸ்லாமே இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். நீங்களும் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கணும். என் அன்பு சகோதரர் சத்தியபிரபு அவர்களையும் சரி, இன்னும் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிற சகோதரருக்கும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, அல்லாஹ் நாடினால் வேறொரு நல்ல செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.